வணக்கம். நம்முடைய ஜீஞான சம்பந்தன் யூடியூப் சேனல்ல பல்வேறு வகையான இலக்கியங்கள், புராணங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றோம். சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோங்க. எனக்கு தெரிஞ்சு புகார் காண்டமும், மதுரை காண்டமும் முடிச்சிட்டோம். நம்முடைய இந்த செய்தி ஒளிபரப்பான உடனேயே பின்னூட்டாக பலர் தங்களுடைய கமெண்ட்ஸை போடுவாங்க. பலர் பாராட்டுவாங்க, சிலர் கருத்து சொல்லுவாங்க, சிலர் கோபிட்டு நம்ம மேல சில குறைபாடுகளும் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லலாம்னா, எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிறதா வேணும். இதுல சமீபத்துல நம்முடைய மதுரை காண்டம் பகுதியை நம்ம வாசிச்ச போது பலர் அதுல சில சந்தேகங்களை எழுப்பினாங்க. அதுல என்ன சந்தேகம்னா, அவன் செஞ்ச தப்புக்கு விதிப்படி அவன் தண்டிக்கப்பட்டான். கண்ணகி ஏன் மதுரை எரிச்சா? இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணகி புருஷனை பாண்டியன் கொண்டானா அது அவங்க 3 பேருக்கு உண்டான மேட்டர். டோட்டல் மதுரை சிட்டியை எப்படி எரிக்கலாம்? இத அவங்களுடைய கேள்விக்கு நன்றி. நாங்க முன்னமே இதெல்லாம் பட்டிமன்றம்லாம் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நானே என்னுடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லியிருப்பேன். திரு குன்றக்குடி அடிகளார் பெரியவர் இருந்தபோது சோழவன் நாளில் ஒரு பட்டிமன்றம் போட்டோம். மதுரையை கண்ணகி எரித்தது குற்றம். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன். இன்னொருத்தர் பேச வராதனால நானே டபுள் ஆக்ட் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க, கண்ணகி அவள் செய்தது தவறு. என்ன தவறு? ஏன் மதுரை எரிச்சா? பாண்டிய மன்னன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான், இறந்தும் போயிட்டான். குற்றமே செய்யாத பாண்டியனுடைய மனைவி கோப்பெருந்தேவியும் இறந்துட்டா. சரி, இதுக்கு பரிகாரம் முடிஞ்சு போச்சுன்னா ஏன் மதுரை எரிக்கணும்? இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, மதுரை எரிக்கணும்னு இருக்கலைங்க. அவன் என்ன நினைக்கிறா தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த பொற்கொல்லன் ஒருவன், அவன் தான் கோவலனை போய் மாட்டி விடுறான். காவலன் தேவிக்கு ஆவதோர் சிலம்பு என்னிடம் உண்டுன்னு கோவலன் சொல்ல, தான் திருடிய அந்த சிலம்புக்கு பதிலாக இவனை கொண்டு போய் மாட்டி விட்டுறலான்னு சொல்லி அந்த பொற்கொல்லன் நினைக்கிறான். அவனை போன்றவர்கள் இந்த மதுரையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட கண்ணகி தான் மதுரையை எரிக்கும் போது கூட அவ என்ன சொல்லி எரிக்கிறா தெரியுமா? பார்ப்பார், அறவோர், பசு, பத்தினி பெண்டீர், மூத்தோர், குளவி இவங்களெல்லாம் விட்டுட்டு தீத்திரத்தார் பக்கம் சேருமின் அப்படின்னு சொல்றா. மதுரையில 2 பேர் பேச்சத்தாங்க நெருப்பு கேட்டுச்சு. திருஞான சம்பந்தர் சொன்னார், பையவே சென்று பாண்டியர்க்காக வேணார், சமணர்கள் வச்ச தீ அது போய் பாண்டிய மன்னனுடைய உடம்புல வெப்பு நோயா மாறுச்சு. இங்க அதே போல கண்ணகி சொன்னபடி அந்த தீ என்ன பண்ணுச்சுன்னா நல்லவர்களுக்கு ஒன்றும் செய்யலைங்க. அப்ப கண்ணகி கோபத்துல செஞ்ச தப்பு தான் இருந்தாலும் கூட அவள் சில நியாயங்களை வகுத்து கொண்டுதான் செய்திருக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கேள்வி கேட்டவருக்கும் இது போன்ற சந்தேகங்கள் ஏற்பட்டால் உடனே அதை தெரிவிச்சவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புராண இதிகாசங்களை ஆராய பொது செய்திகள் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து படிப்போம், பகிர்வோம், செய்திகளை கேட்டு சிந்திப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.